ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்ன் நடித்த ஸ்டார் அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு ஆக்சுவலி கவர்ன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட இப்போ வளர்ந்து வர ஒரு யங் ஸ்டார். ஸோ அவரோட படம் இந்த படம் இது எப்படி இருந்தாலும் சரி, யுவன் மியூசிக்காகவும் சரி, கவனுக்காகவும் சரி போய் பார்க்க தான் போகிறோம். ஆனாலும் ட்ரெய்லர் என்ன நமக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு, என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஓகே, 1 2 3 கோ. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கடா. 70 71 70 71 இதெல்லாம் வார்த்தையில ஃபோன் நம்பரா? ஒரு பண்ண மாட்டேன். அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னாப்பா? எதுக்குடி ராதாவை வஞ்சிக்கிட்டே இருக்க? அவன் ராதா மாதிரி வருவேன். திருவழி பாதையில் காத்திருந்தேன், தாமதம் ஏனோ நிலவே. தலையிலே தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் இல்லை கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் எப்படி? நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்பா. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. கண்டிப்பா மே 10 இந்த படத்தை பார்க்க போறோம். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லி, அவனோட லாஸ்ட் ஃப்ரேமு மன்மதா படத்துல நம்ம சிம்பு பார்த்துருப்பாங்க, அதே லுக் மாதிரி எனக்கு தோணுது. அதே ஒரு ஆக்டிங் ஃபயரு. அப்புறம் காலேஜ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு அந்த சிலிண்டர் காதல் சூர்யா அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ என்னன்னா, நான் இந்த படத்தை என்ன பற்றி நினச்சேன்னா, ஓகே இளன் வந்து தெரியும் நமக்கு வியாபியமா காதல்லேருந்து இளன் பார்க்குறோம். ஸோ அவர் கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருப்பாருன்னு தெரியும். ஆனால் பட் எதிர்பார்க்கல நான் இந்த படம் வந்து இப்படி ஒரு மேக்கிங்காக உருவாகுன்றதை எதிர்பார்க்கல. அண்ட் யுவனோட மியூசிக்கு அந்த ஒரு சாங் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஜிஎம் வயசு கதைக்கு ஏற்ற மாதிரி பயங்கர இமோஷனலாக இருக்கு. அண்ட் தென் சீன், என் மூஞ்சை நீங்கள் பார்க்கலான்னா போறீங்கன்ற சீன் பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் ஓவரும் சரி, அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்க்க போறேன். கண்டிப்பா கவனுக்கு இது இன்னொரு டாடாவா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதே மாதிரி வீடியோவை நம்ம சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய்.